வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் தினமும் 50 கேள்விகள் பார்ட் 37. இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவி அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் லாலா லஜபதி ராய். செகண்ட் ஒன், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குரைஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் தாதா அப்துல்லா நிறுவனம். தேர்ட் ஒன், 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் T.R. ஹோம்ஸ். ஃபோர்த் ஒன், 1917இல் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஃபிஃப்த் ஒன், 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் மேஜர் பானர்மேன். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். முதலில் நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் 1916. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அதிக மழை. ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? எண்ணிலடங்கா வட்டங்கள். சிறுநீர் கழித்த பின் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பு கௌபர்ஸ் சுரப்பியால் சுரக்கப்படுகிறது. எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் சிம்போபோகான் சிட்ரேட்டஸ். போர்டியாக்ஸ் கலவை என்பது CuSO4+ சுண்ணாம்பு. தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் செப்டம்பர் 17. பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படுவது லட்சத்தீவுகள். கில்கிட் மலைக்குடைவு சிந்து நதியின் செயல்களால் உருவாக்கப்படுகிறது. கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது? அராமிக் எழுத்திலிருந்து உருவானது. எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது? 11ஆம் நூற்றாண்டு. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது குவாத் உல் இஸ்லாம் மசூதி. பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்காபாய் தேஷ்முக் விருது தன்னார்வ அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? சரத்து 143. மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97 இனங்கள். தற்போது 100 இனங்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது? மூழ்கும் செலவு. வங்கிகளின் வங்கி RBI. தொழில் நிதி IDBI. ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிதி உதவி எக்ஸிம் வங்கி. 1909ஆம் ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது. செப்டம்பர் 1943இல் இந்திய தேசிய இராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது? 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகிலிருந்து துவங்கியது. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் பெரியார் ஈ.வே. ராமசாமி. பேச்சுரிமை கருத்துரிமையையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பரா சமண வரிசை. ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்கவாசல் முதலிய படைப்புகளின் ஆசிரியர் C.N. அண்ணாதுரை. ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்கவாசல் C.N. அண்ணாதுரை. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் பாரதியாரால் அர்ப்பணிக்கப்பட்டது. வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள்.
தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5%. பார் உறுப்பு என்பது செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் மோஸ்லி. சத்யமேவ ஜெயதே என்ற வாய்மையே வெல்லும் தேவநாகரி எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. சாகித்ய அகாதமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் பரம்சிவே. சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் பரம்சிவே. பள்ளி கல்வித்தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக். இந்தியாவிலேயே உயரமான சிகரம் K2. இந்தியாவிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி. சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கிய சமயத் தலைவர் ஹேமச்சந்திரா. ஐமா என்ற சொல் எதை குறிக்கின்றது? கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம். இந்தியாவில் நிக்கோலோ காண்டி மற்றும் அப்துர் ரசாக் விஜயநகர அரசர்கள் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர். மத்திய புலனாய்வு பிரிவு 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் 1968. அகில இந்திய சேவை விதி அல்லது நடத்தை விதி 1954. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி மெஹலனோபிஸ் மாதிரி. தேங்க்யூ.